தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். என்ற பதிவில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி 3வது பாசுரத்துக்கு விளக்கம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல அவரோட தனியனை நம்ம சேவிச்சுக்கலாம். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஷணீயம் பிராபோதகிம் யோகிருத சுக்திமாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்தமீடே மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்யசீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் பண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம் ஆனை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர். அந்த மண்டங்குடி அப்படின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதரித்த அந்த ஊரில் எல்லாரும் எப்படி இருக்கான்னு கேட்டால் எல்லா விதமான வேதம் படித்தவர்களாக இருந்து அவங்க அந்த தொன்னகரம் பெரிய நகரம் எப்படி இருக்குன்னா வண்டு திணர்த்த வயல், வண்டுகள்லாம் ரீங்காரமிட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு வயல்வெளிக்கு நடுவில் பெரிய பசுஞ்சோலைகள்லாம் கொண்ட அந்த ஊரில் இருக்கிற என்ன தெரியுமா, வேத விற்பனர்கள்லாம் இருக்கிற ஊர் எப்படி இருக்குன்னா அந்த ஊரில் தான் பெருமாளையே ஸ்ரீரங்கநாதனையே திருப்பள்ளி எழுச்சி பாடி அவரை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊராக அது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு அந்த 3வது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். சுடரொடி பரந்தன சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதீவனோ பாயிருளகன்றது பைம்பொழிற்கமுகின் அடலிடை கீறி வன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதுமிதுவோ அடலொழி திகழ்தரு திகர் எந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. சுடரொளி பரந்தன சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதீவனோ பாயிருளகன்றது பைம்பொழிற்கமுகின் அடலிடை கீரிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதுமிதுவோ அடலொழி திகழ் தரு திகர் எந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியை சொல்கிற போது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாள் ரங்கநாதரை போய் சேவிக்கணும்னா அந்த திருவண்ணத்தூண் பக்கத்தில் போய் நின்றுட்டு தானே கிட்டக்க நின்று சொல்லணும். அப்படின்னா அவரே தன்னை எப்படி சொல்லிக்கார், தொண்டர்களுக்கெல்லாம் அடிப்பொடி அப்படின்னு. நாமும் அவரோட இருந்து அந்த பாசுரத்துக்கு என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் 5 விதமான காரணங்களாக தெரியுது. அதனால் பெருமாளே என்ன ரங்கநாதரே அரங்கத்தம்மா அதை நீர் இப்பொழுது கண் வளர்ந்தது போதும், கொஞ்ச நேரத்தில் விரைவில் என்ன பண்ணணும், பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பள்ளி எழுந்தருளம்னு சொன்னால் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அவர் எது யோக நிதிரை தான். ஆனால் அந்த மனப்பான்மை ரொம்ப பெரிய மனசில் ஈடுபாடு வளர்த்துண்டு பெருமாள் தூங்குறாரோ அப்படின்னு அவரை பள்ளி உணர்த்த வேண்டும், நீங்கள் முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முதல் பாசுரத்தில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் அப்படின்னா சூரியன் உதிச்சுடுத்து அந்த மலையில் வந்துட்டான், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்கிறார். இந்த பாசுரத்தில் 5 விதமான காரணங்களை சொல்லி அது இதனால் நீங்கள் முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன 5 விதமான காரணம் சொன்னால், சூழ்திசை எல்லாம் சூரியன் வந்துடுத்து, ஊர் நல்லா வெளிச்சமாக என்ன எடுத்து பொழுது விடிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதனால் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கண் முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2வது சூரியன் வந்ததுனால அந்த நட்சத்திரம்லாம் இருக்கே துண்ணிய தாரகை அப்படின்றாரு. அந்த தாரகை நட்சத்திரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும். சாதாரணமாக ரொம்ப இருட்டாக இருந்தால் நிறைய நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியும். வெளிச்சம் வர வர சூரியனோட ஒளியில் நட்சத்திரத்தோட ஒளியெல்லாம் நமக்கு தெரியாதனால நட்சத்திரத்தோட ஒளியெல்லாம் மழுங்கின்னு வருது. அதனாலேயும் சூரிய உதயம் ஆயிடுத்து, தேவரின் கண் விழித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று பசுத்தனன் இவன் இருக்கானே சந்திரனோட ஒளி கூட குன்றி போயிடுது. அதனால் அவன் ரொம்ப அப்படியே ஒளி மங்கி சாதாரணமாக இருக்கு ஆய்த்து விட்டான். அதனால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்னத்துக்கு ஏன் சந்திரன் வந்து ஒளி இழந்துவிட்டான் அப்படின்னா, ராத்திரிலேருந்து அவன் காத்துன்னு இருக்கான் தேவரீரை வந்து சேவிச்சு திருவடி தொழுது நிற்கணும்னு. வந்தாக்க என்ன பண்ண முடியல, அவனால் அவன் வர வரைக்கும் நீ ஒரு எழுதுக்காததுனால அவன் என்ன பண்ணுறான், அவன் பசுத்தனன் இனி பொழுது போயிடுத்து, நாளைக்கு சாயங்காலம் ராத்திரிக்கு வந்தவொடனே நம்ம பெருமாளை சேவிச்சுக்கலாம் அப்படின்னு சந்திரனோட ஒளி கூட மழுங்கிடுது. அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிடுத்துன்னு சொன்னால்
அந்த காற்று மந்த மாருதம் வந்து வீசுறது. அந்த சமயத்தில் நிறைய தீரங்கத்தை சுற்றிலும் திருவரங்கத்தை சுற்றிலும் நிறைய சோலைகள்லாம் இருக்கு. அந்த சோலைகளில் இருக்கிற பாக்கு மரம், அதில் இருக்கிற கமுகு, அந்த பாலையெல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டால், இந்த காற்று வீசினோடனே காற்று போட்டு அந்த பாலைகள்லாம் என்ன பண்ணுறது, நன்னா விரிஞ்சு நடுறது. விரிஞ்சு நுட்டா அதில் இருக்கிற பாக்கில் இருக்கிற அந்த மட்டையில் இருக்கிற பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாலையோட பூ வந்து நல்ல வாசனையாக வருது. அது என்ன வாசனை? அது நறுமணம் தான். அது வந்து வாசனை வந்து ஏற்புடையதாக இருக்கு. அதையெல்லாம் சுமந்துக்கிண்டு அந்த காற்று என்ன பண்ணுறது, இந்த பாருங்க பெருமாளோட திருவடி கோவில் வாசல் வரைக்கும், இப்போ வெளியே மதில் சுவர் வரைக்கும் அந்த வாசனை எல்லாம் வந்துன்னு இருக்கு. அதனாலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண் முழித்துக்கணும். கண் வளர்ந்தது போதும், திருப்பள்ளி எழுந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்னொன்று வந்து திகரியன் தடக்கை, அழகான கை இருக்கு சுவாமிக்கு. அந்த திருக்கையில் அழகான திருவாழி ஆழ்வார் இருக்கார், சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரோட ஒளி வந்த உடனே சூரியனோட ஒளி, சந்திரனோட ஒளி, அப்புறம் நட்சத்திரம், இன்னும் தாரகையோட ஒளி எல்லாமே மழுங்கியிருக்கு. இன்னும் கேட்டால் சூரியனோட ஒளியை கூட அது என்ன பண்ணுறது, மழுங்க செய்கிற அளவுக்கு திகரி ஆழ்வார் இருக்கார், சக்கரத்தாழ்வார், அவருடைய ஒளி மின்னின்னு இருக்கு. அதுபோல் ஒரு அழகான சக்கரத்தை கையில் பிடிச்சுன்னு இருக்கிற கை, அது என்னது, பெருமாளோட திருக்கையும் எப்படி இருக்கு, ரொம்ப அழகான கை. அந்த அழகான கையில் அழகான சக்கரத்தாழ்வானை எழுந்த கையில் பிடிச்சிருக்கிறதே அவசியம். தாங்கள் என்ன பண்ணோம், பள்ளி உணர்ந்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதுல முன்னாடி பாசுரத்துல ஒரு வாசனம் சொன்னார், அதாவது அன்னமாய் அன்று அருமறை பயந்தவர். ஏற்கனவே பெருமாளுக்கு அவர் அண்ணா படுத்திருக்கார், அன்னமா ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார். எப்படின்னு கேட்டால், பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுத்து. அந்த வேதங்களில் இருக்கிற அந்த இதெல்லாம் பாடங்கள்லாம் சொல்லித்தரணும்னு சொல்லி அன்னமா ஒரு வடிவெடுத்து பெருமாள் வந்து என்ன பிரம்மாவுக்கு அவருக்கு அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்தார், புது பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அதுபோல அன்னைக்கு அன்னமாய் வந்து அருமறை பயந்த தேவரீர் பள்ளி உணர்ந்த வேண்டும்னு போன பாசுரத்தில் சொன்னார். இந்த பாசுரத்தில் அழகிய திருக்கைகள், திகிரியந்தடக்கை, அந்த பழித்து ஒளி பொருந்திய சக்கரத்தாழ்வாரை கையில் எழுந்திருக்கின்ற அரங்கத்தம்மா தேவரீர் பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது சூழ் திசைகள் எல்லாம் சூரிய ஒளி, சூரிய கிரணங்களானவை பரவிவிட்டன. நெருங்கிய நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் மிக்க ஒளியுள்ளது குறைவுபட்டு போனது. மேலும் பரந்த ஒளியை உடைய குளிர்ந்த சந்திரனும் ஒளிமழுங்கி நின்றிருக்கிறான். அடர்ந்த விரிந்த இருட்டானதும் நீங்கிற்று. வைகரை மாருதம் தான் தங்கிய பொழில் சோலைகளின் ஊடே பாக்கு மரங்களின் மடலை கீறினதாலே பாளைகளின் மனம் கமழ வைகரை மாருதமும் வீசுகின்றது. அதற்கு தயாராக நிற்கின்றது. அடல் என்றால் பெரிய பலத்தை உடையதாய் தேஜஸ் விளங்கா நின்றுள்ள திகிரி திருவாழி சக்கரத்தாழ்வானை அழகிய திருக்கைகளால் உடைய அரங்கத்தம்மா தேவரீர் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று விஞ்ஞாபிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். என்ன அவதாரிகை, சூரியனுடைய கிரணங்கள் எங்கும் பரவிவிட்டன. நட்சத்திரங்களும் ஒளி குன்றிவிட்டது. சந்திரனுக்கும் ஒளி மழுங்கியது. திருவரங்கத்து சோலைகளில் மடல் விரிந்த பாக்குமர பாளைகளின் வாசனைகளை முகர்ந்து கொண்டு காலை நேரத்து மாருதம் வீசுகின்றது. மேலும் பரந்தாமனே, பெருமாள் எப்படி கூப்பிடுறார், பரந்தாமனான தேவரீர் திருக்கைகளிலும் திருவாழியும் ஆகிய அழகை அடியார்களுக்கு அனுபவிப்பதற்காக அதற்கு ஏதுவாக பள்ளி எழுந்தருள வேண்டும். முதற்பாட்டில் கிழக்கு திக்கில் உதயகிரியில் சூரியன் உதித்ததையும் தேஜஸ்வினாம் ராசி மூர்ஜிதம் என்றும் தேஜசாம் ராசி மூர்ஜிதம் என்றும் பாயும் சுடரொளி அதிப்பெனது பயிலும் சுடரொளி என்ற சொல்லுகின்றபடியே தேவருடைய திருமேனி, எல்லா திருமேனியின் ஒளி எல்லா இடங்களிலும் பரவும்படியாக விழித்தெழ வேண்டும் என்பது கருத்து. அதனால இந்த 5 விதமான காரணங்களை சொல்லி தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்துல பெருமாளை பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு இன்னும் விரிவாக பார்க்கலாம். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.